முக்கிய செய்திகள். மத ரீதியான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக மோடி குற்றச்சாட்டு. அரசியல் சாசனத்தை சீர்குலைக்க பாஜக சதி செய்வதாக ராகுல் காந்தி பதிலடி. ஆபாச வீடியோ விவகாரத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் பிரஜ்வால். செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என குமாரசாமி தகவல். அமித்ஷா வீடியோ விவகாரத்தில் தெலுங்கானா முதலமைச்சருக்கு சம்மன். மிரட்டல்களுக்கு அஞ்சப் போவதில்லை என ரேவந்த் ரெட்டி பதிலடி. மோடி சந்திப்பை தவிர்த்த எலான் மஸ்க் சீன பிரதமரை சந்தித்தது எப்படி? சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா என ப. சிதம்பரம் கேள்வி. உதகை கொடைக்கானல் செல்ல இ பாஸ் கட்டாயம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கை என உயர்நீதிமன்றம் கருத்து. வணக்கம். மத ரீதியான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக பிரதமர் திரு மோடி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அரசியல் சாசனத்தை சீர்குலைக்க பாஜக சதி செய்வதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி பதிலடி தந்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சட்டாரா என்ற இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு மோடி ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு உள்ள நிலையில் கர்நாடகத்தில் ஒரே இரவில் இஸ்லாமியர்களை ஓபிசி பிரிவுக்குள் காங்கிரஸ் கட்சி சேர்த்தது என்று கூறினார். மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குஜராத் மாநிலம் பதான் என்ற இடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி நிதித்துறை அமைச்சகத்தில் உள்ள 90 IAS அதிகாரிகளே நிதி சார்ந்த விவகாரங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக குறிப்பிட்டார். அந்த 90 பேரில் வெறும் 3 அதிகாரிகள் மட்டுமே ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் அமைச்சக அலுவலகத்தில் ஓரமாக அமர வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சியில் SC, ST, OBC பிரிவினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்றும் சாடிய திரு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் சாதிவாரி பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். जो हमारा कॉन्स्टिट्यूशन है, जो संविधान है, इसको प्रधानमंत्री जी, बीजेपी के नेता, आरएसएस के लोग खत्म करना चाहते हैं, बदलना चाहते हैं. இந்த தேர்தல் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் இடஒதுக்கீட்டையும் பாதுகாப்பதற்கான தேர்தல் என்று அவர் கூறினார். ஆபாச வீடியோக்கள் விவகாரத்தில் பிரிஜ்வல் ரேவண்ணாவை கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்வது குறித்து இன்று முடிவெடுக்கப்பட உள்ளதாக அவரது சித்தப்பாவும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தலைவருமான திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு தேவேகவுடாவின் பேரனும் திரு ரேவண்ணாவின் மகனுமான பிரிஜ்வல் ரேவண்ணா ஹாசன் மக்களவைத் தொகுதியில் மதசார்பற்ற ஜனதாதளம் சார்பில் போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளரான அவரை ஆதரித்து பிரதமர் திரு மோடி பிரச்சாரம் செய்தார். கடந்த 26ஆம் தேதி அங்கு முதல் கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் பிரிஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அவர் வைத்துள்ள பென்டிரைவில் 3000 ஆபாச வீடியோக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் வெளியான நிலையில் பிரிஜ்வல் ஜெர்மனிக்கு தப்பியோடிவிட்டார். ஆபாச வீடியோ விவகாரம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பிரிஜ்வலை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் MLAவும் மூத்த தலைவருமான திரு சம்ருத்தி மஞ்சுநாத் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இதுகுறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு குமாரசாமி உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்று கூறினார். பிரிஜ்வலை கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்வது குறித்து ஹூப்ளியில் இன்று நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார். நாளை ದಿನ ಹುಬ್ಬಳ್ಳಿಯಲ್ಲಿ ಕೋರ್ ಕಮಿಟಿ ಸಭೆಯಲ್ಲಿ ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡಿ ಸಂಸತ್ ಸದಸ್ಯರಿಂದ ಡೆಲ್ಲಿಯಿಂದ ಮಾಡಬೇಕು. ಆ ದೃಷ್ಟಿಯಿಂದ ದೇವೇಗೌಡರಿಗೆ ನಾನೇ ಮನವಿ ಮಾಡಿದ್ದೆ. ಅವರು ಸಹ ಅವರಿಗೆ ವಿಷಯಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನಗೂ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಕೆಲವು ವಿಷಯಗಳು ಏನು ಬಂದಿದೆ ಅದರ ಮೇಲೆ ನಾವು ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡತಕ್ಕಂಥ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನೆನ್ನೆನೇ ಆಗಿದೆ ತೀರ್ಮಾನ. ಆದರೆ ಭಾಳ ಜನ ಕೆಲವರು ತುಂಬ ಆತರ ಏನೋ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತೇಳಿ. திரு ரேவண்ணா குடும்பத்திற்கும் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிய திரு குமாரசாமி இந்த விவகாரத்தில் எப்படி தம்மை தொடர்பு படுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இதனிடையே பிரிஜ்வல் தந்தையும் திரு குமாரசாமியின் சகோதரருமான திரு ரேவண்ணா மீதும் ஹோலி நரசிப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது வீட்டில் சமையல் வேலை செய்து வந்த மனைவியின் உறவினரான பெண் அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் எடிட் செய்யப்பட்ட வீடியோவை பகிர்ந்ததாக டெல்லி போலீசார் அனுப்பிய சம்மனை கண்டு அஞ்சப் போவதில்லை என்று தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி பதிலடி கொடுத்துள்ளார். மக்களவை 3ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தெலுங்கானாவில் பிரச்சாரம் செய்த திரு அமித்ஷா
பாஜக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என பேசியதாக வீடியோ பரவியது. ஆனால் இந்த வீடியோ அவரது பேச்சை எடிட் செய்து வெளியிடப்பட்டதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டெல்லி காவல்துறையில் உள்துறை அமைச்சகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீசார் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரீதம் சிங் என்பவரை கைது செய்தனர். மேலும் திரு அமித்ஷாவின் எடிட் செய்யப்பட்ட வீடியோவை பகிர்ந்ததாக கூறி தெலுங்கானா முதலமைச்சரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான திரு ரேவந்த் ரெட்டிக்கு டெல்லி போலீசார் ஹைதராபாத்தில் நேரில் சம்மன் அளித்தனர். அதில் டெல்லி காவல்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறும், அப்போது அவர் பயன்படுத்தி வரும் செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட அனைத்து மின்னணு உபகரணங்களையும் கொண்டு வருமாறும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த வீடியோ எங்கு உருவாக்கப்பட்டது, யாருக்கெல்லாம் பகிரப்பட்டது என்பதை கண்டறிய முடியும் என்று டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் கல்புர்கியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திரு ரேவந்த் ரெட்டி தமக்கு டெல்லி போலீசார் நோட்டீஸ் அளித்துள்ளதாகவும், ஆனால் அதனை கண்டு அஞ்சப்போவதில்லை என்றும் தெரிவித்தார். अभी मेरे समाचार मिला है, तेलंगाना कांग्रेस पार्टी ऑफिस में दिल्ली पुलिस पहुंचा हुआ है. सोशल मीडिया में कोई पोस्टिंग लगाया, इसीलिए तेलंगाना के कांग्रेस अध्यक्ष को, तेलंगाना मुख्यमंत्री को हम अरेस्ट करते बोल के नोटिस लेकर तेलंगाना गांधी भवन में पहुंच गए. इसका मतलब नरेंद्र मोदी जी ईडी, इनकम टैक्स, सीबीआई हो गए, अभी दिल्ली पुलिस को इस्तेमाल कर रहे चुनाव जीतने के लिए. यहाँ पर कोई डरने वाले नहीं है भाई. அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை ஏவி எதிர்க்கட்சிகளை மிரட்டி வரும் பிரதமர் திரு மோடி தற்போது டெல்லி காவல்துறை மூலம் மிரட்டல் விடுப்பதாக திரு ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டினார். டெஸ்லா கார் நிறுவன தலைவர் எலான் மஸ்க் பிரதமர் திரு மோடியை சந்திக்காமல் சீன பிரதமரை சந்தித்தது சிந்திக்க வேண்டிய விஷயம் என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான திரு ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா வாகன உற்பத்தி நிறுவனத்தின் தலைவரும் எக்ஸ் வலைதளத்தின் தலைவருமான எலான் மஸ்க் கடந்த 21, 22 ஆகிய தேதிகளில் இந்தியா வருவதாக தகவல் வெளியானது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்திக்க திட்டமிட்டிருந்தார். எலான் மஸ்கின் இந்த இந்திய பயணத்தை வைத்து பாஜக தேர்தல் ஆதாயம் பெற திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் தனது இந்திய பயணத்தை திடீர் என ஒத்திவைத்தார். அவசர வேலை காரணமாக பயணத்தை ஒத்திவைப்பதாக எலான் மஸ்க் கூறினார். இந்நிலையில் நேற்று முன்தினம் சீனாவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்ட எலான் மஸ்க் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சம்பவம் இந்தியாவில் பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ளது. இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ப. சிதம்பரம், டெஸ்லா கார் கம்பெனியின் அதிபர் எலான் மஸ்க் இந்தியாவுக்கு வருவதற்கு நாள் குறித்திருந்தார். பிரதமர் திரு மோடியுடன் பேசிய பிறகு இந்தியாவில் கார் தயாரிக்கும் பெரிய தொழிற்சாலையை அமைக்கும் முடிவை மஸ்க் அறிவிப்பார் என்று அரசு எதிர்பார்த்த நிலையில் கடந்த வாரம் தன் இந்திய பயணத்தை நாள் குறிப்பிடாமல் மஸ்க் ஒத்திவைத்தார். டெஸ்லா கம்பெனியின் அவசர வேலைகளால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது என்று காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று மஸ்க் சீனாவுக்கு சென்றார். சீன பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். டெஸ்லா கம்பெனியின் நவீன ஓட்டுநர் இல்லாத காரை சீனாவில் தயாரிப்பது பற்றி இருவரும் பேசினார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. சீனாவில் மிகப்பெரிய கார் தொழிற்சாலையை மஸ்க் அமைப்பார் என்று நம்பப்படுகிறது என்று பதிவிட்டுள்ளார். இந்திய பயணத்தை ஒத்திவைத்த எலான் மஸ்க் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டது எதை காட்டுகிறது? பிரதமர் திரு மோடியை சந்திக்காமல் சீன பிரதமரை சந்தித்தது சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அல்லவா என்று திரு சிதம்பரம் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் கோடைவாச ஸ்தலங்கள் நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் உதகை, கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் வந்து செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் ஆய்வு செய்ய உள்ளதாகவும், உதகைக்கு தினமும் சராசரியாக 20,000 வாகனங்கள் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இத்தனை வாகனங்கள் சென்றால் உள்ளூர் மக்கள் நடமாட இயலாது எனவும், சுற்றுச்சூழலும் விலங்குகளும் பாதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டனர். ஐஐடி மற்றும் ஐஐஎம் அறிக்கை அளிக்கும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். கொரோனா காலத்தில் பின்பற்றப்பட்ட இ-பாஸ் நடைமுறையை உதகை, கொடைக்கானலில் வரும் 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த வேண்டும் எனவும், இதில் உள்ளூர் மக்களுக்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையை ஜூலை 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
யோகா குரு பாபா ராம்தேவின் பதஞ்சலி ஆயுர்வேதம் மற்றும் திவ்யா மருந்தகத்தின் சுமார் 14 தயாரிப்புகளின் உற்பத்தி உரிமத்தை உத்தரகாண்ட் அரசு ரத்து செய்துள்ளது. தவறான விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களை பதஞ்சலி நிறுவனம் ஏமாற்றுவதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் உச்சநீதிமன்றம் அந்த நிறுவனத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தது. தவறான பிரச்சாரங்களில் ஈடுபடும் அதிக நுகர்வு கொண்ட நுகர்பொருள் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அமைச்சகங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பதஞ்சலி நிறுவனத்துக்கு எதிரான வழக்கு நீதிபதிகள் திருமதி ஹீமா கோலி, திரு அமானுல்லா அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அந்த நிறுவனத்தின் 14 பொருட்களுக்கு தடை விதித்துள்ளதாக உத்தரகாண்ட் அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. திவ்யா பார்மசியின் இந்த பொருட்கள் தவறான விளம்பரம் செய்யப்படுவதால் தடை செய்யப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதஞ்சலி நிறுவனத்தின் ஸ்வாச்சாரி கோல்ட், ஸ்வாச்சாரி வத்தி, திவ்யா புரோன்காம், ஸ்வாச்சாரி பிரவாஹி, ஸ்வாச்சாரி அவலே, முக்தாவதி எக்ஸ்ட்ரா பவர், விபிடோம், பிபி கிரிட், மது கிரிட், மது நாசினி வாட்டி எக்ஸ்ட்ரா பவர், பதஞ்சலி திருஷ்டி கண்மருந்து உள்ளிட்ட 14 மருந்துகளுக்கான உற்பத்தி உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. அரக்கோணம் அருகே உயர் அழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததால் சென்னை நோக்கி வந்த ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன. முற்றிலும் மின்மயமாக்கப்பட்ட இரட்டை வழித்தடமான சென்னை காட்பாடி ஜோலார்பேட்டை வழித்தடத்தில் கர்நாடகா மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் இரவு 7 மணி அளவில் குடியாத்தம் அருகே வளத்தூர் பகுதியில் 25,000 கிலோ வோல்ட் உயர் மின்னழுத்த கம்பி திடீர் என அறுந்து விழுந்தது. இதை கவனித்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தியதுடன் ரயில்வே துறை உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்தார். இதையடுத்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், பெங்களூரு டபுள் டக்கர் ரயில், சேலம் அரக்கோணம் பேசஞ்சர், ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ், கோவை எக்ஸ்பிரஸ், மும்பை எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் ஆங்காங்கே நடுவழியில் நிறுத்தப்பட்டன. அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ட்ரெயின் எவ்வளோ பேர் சிக்காக இருக்கிறாங்க. இடையில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி போனோம். இந்த நேரத்துக்கு போனாக்கா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பஸ்ஸு கிடைக்கிறதில்ல. அப்போ ஸ்டேஷன்லேயே இருக்கணும். அவங்க சாப்பாட்டுக்கு எங்கே போவாங்க? சிலர் காசு வச்சுட்டு வருவாங்க, சிலர்கிட்ட காசு இருக்காது. அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? தண்ணி குடிக்கணும் என்ன பண்ணுவாங்க? அது ரொம்ப கஷ்டம்தான். மின்கம்பியை சீரமைக்கும் பணியை ஜோலார்பேட்டை ரயில்வே பராமரிப்பு ஊழியர்கள் விரைந்து வந்து மேற்கொண்டனர். இதையடுத்து 11 மணி அளவில் பிருந்தாவன் மற்றும் தன்பாத் ரயில்கள் மட்டும் புறப்பட்டுச் சென்றன. மற்ற ரயில்கள் பல மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். கடும் வறட்சி மற்றும் அனல் காற்றால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மகசூல் 90% பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாவட்டத்தில் சுமார் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக போதிய மழை பெய்யாத நிலையில் மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே வெயிலின் தாக்கமும் அதிகரிக்க தொடங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழையின்றி வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து நீர்நிலைகளிலும் ஆழ்துளை கிணறுகளிலும் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இவ்வாறான நிலையில் விவசாயிகள் டிராக்டர் மூலம் தண்ணீர் வாங்கி மரங்களை காப்பாற்ற போராடி வருகின்றனர். தற்போது மகசூல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாங்கூழ் தொழிற்சாலைகள் கொள்முதல் செய்யும் மாங்காய்களுக்கு கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய் ஆரம்ப விலையாக நிர்ணயம் செய்திட அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அரசாங்கம் பேரிடராக கருதி ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுத்தாதான் மரத்தேவாது நாங்கள் தக்க வச்சுக்க முடியும். கடந்த ஒரு 3 வருஷமாக நாங்கள் இழப்பை கேட்டு தான் வரோம். மாவுக்கு சரியான விலை கிடையாது. அதுக்கு ஒரு ஆதார விலையாவது எங்களுக்கு பிக்ஸ் பண்ணோம். மேலும் விவசாயிகளை காக்கும் விதமாக அரசு சார்பில் மாங்கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். உதகையில் வரலாறு காணாத வகையில் அதிக வெப்பம் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைய தொடங்கியுள்ளது. சமவெளி பகுதியில் வசிக்கும் மக்கள் கோடை காலத்தில் உதகை போன்ற மலை பிரதேசங்களுக்கு படையெடுப்பது வழக்கம். ஆனால் 73 ஆண்டுகளுக்கு பின்பு உதகையில் உச்சபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதால் எப்போதும் குளுகுளு சீசனில் வாழ்ந்து பழகிய உள்ளூர் மக்களே தவித்து வருகின்றனர். இதனால் கோடை வெப்பத்தில் இருந்து தப்பிக்க ஏசி, ஏர் கூலர் போன்றவற்றை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் ஐஸ்கிரீம், பழச்சாறு போன்றவற்றை பருக தொடங்கியுள்ளனர். இவ்வளோ நாள் வரைக்குமே இந்த மாதிரி வெயிலை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பகல் டைமில் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் ஜூஸு, நன்னாரி சர்பத்து, லெமன் ஜூஸு அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். நைட்லேயுமே நாங்கள் கூலர் வாங்கி வச்சுருக்கோம், அதை தான் யூஸ் பண்ணுறோம். உதகையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பார்சன்ஸ் வேலி உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் நீர் இருப்பு வேகமாக குறைய தொடங்கியுள்ளதால் தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டத்தில் பெருமளவு மரங்கள் வெட்டப்படுவதுடன் சதுப்பு நிலங்கள் வேகமாக அழிக்கப்பட்டு வருவதுமே இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகரிக்க காரணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மரங்களை வெட்டிட்டாங்க. வெட்லேண்ட் ஈகோசிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக அழிச்சதுனால இப்போ என்னன்னாக்கா பூமியில் வெப்பம் படுறதுனால பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால வெப்பம் அதிகமாகிட்டு போகுது. வெட்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் தண்ணிகள் ஈரப்பதம் எப்பயும் வருஷமெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தண்ணி அந்த வெட்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் சூரிய ஒளி பட்டவனே என்ன நடக்கும், வாட்டர் எவாபரேட் ஆகி பூமி குளிர்ச்சியாகி நம்மளுக்கு சம்மர் சவர் வரும். இந்த சம்மர் சவரே வராது காரணம் இதுவும் ஒரு ரீசன். இதனிடையே அதிக வெயில் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைய தொடங்கியதால் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் குறைந்துள்ளது. புதுக்கோட்டை அருகே வனவிலங்குகளிடமிருந்து நெற்பயிரை காப்பாற்ற வயல்வெளியை சுற்றி சேலைகளால் வேலி அமைத்து பயிர்களை விவசாயிகள் பாதுகாத்து வரும் நிலை உருவாகியுள்ளது. சொந்த வயல் இல்லாத மக்கள் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் வயல்வெளிகளில் தினக்கூலி வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் கிடைக்கும் வருமானத்தில் தங்கள் வாழ்வை நகர்த்தி வருகின்றனர். இந்நிலையில் வயலோகம் ஊராட்சிக்கு உட்பட்ட முதலிப்பட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் தற்போது நெற்பயிர் பயிரிடப்பட்டுள்ளது. ஆனால் இரவில் அப்பகுதிக்குள் புகுந்து வரும் வனவிலங்குகள் நெற்பயிரை அழித்து வருகின்றன. இதனை தடுக்க அப்பகுதி விவசாயிகள் இரவு காவல் என பல்வேறு வகையில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டும் தடுக்க முடியாத சூழல் நிலவுகிறது. இதைத் தொடர்ந்து பெண்கள் உடுத்தும் சேலைகளை நடவு செய்யப்பட்டுள்ள வயல்வெளியை சுற்றி வேலி போல் கட்டி வைத்து வனவிலங்குகளிடம் இருந்து நெற்பயிரை பாதுகாத்து வருகின்றனர். நெல் நட்டுருக்குறோம். வனவிலங்கால எங்களுக்கு அதிகமாக தொல்லை இருக்குது. நைட்டில் எல்லாம் ரொம்ப ஒரு மாடு பயிரெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துது. இருந்த சீலை எல்லாத்தையும் கொண்டாந்து நாங்கள் கட்டியிருக்கிறோம். எங்களுக்கு அந்த வனவிலங்கை பிடிச்சி தர சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். தங்களுக்கே போதிய உடைகள் இல்லாத போது நெற்பயிரை பாதுகாக்க இத்தனை சேலைகளை விவசாயிகள் கட்டி வைத்திருப்பது அப்பகுதியில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்க ஒரு வார காலமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பகல் நேரத்தில் வெளியே நடமாடுவதை பொதுமக்கள் குறைத்துக் கொண்டுள்ளனர். கோடை வெயிலின் உக்கிரமான பகுதியான அக்னி நட்சத்திரம் வரும் 4ஆம் தேதி தொடங்குகிறது. ஆனால் அதற்கு முன்னரே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்திய நிலையில் திருப்பத்தூரில் 107 டிகிரி வெயில் பதிவானது. சேலம், வேலூரில் 106 டிகிரியும், கரூர் பரமத்தியில் 105 டிகிரியும் வெப்பம் சுட்டெரித்தது. தருமபுரி, திருச்சி, திருத்தணி, மதுரை நகரம் மற்றும் மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி வெப்பம் பதிவானது. கோவையில் 103 டிகிரியும், நாமக்கல்லில் 102 டிகிரியும், பாளையங்கோட்டையில் 101 டிகிரி வெப்பமும் பதிவானது. சென்னை மீனம்பாக்கம் மற்றும் தஞ்சாவூரில் வெயில் சதமடித்தது. நாளை மேலும் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு மலையோர பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் களியல், கடையால், பேச்சிப்பாறை, கோதையாறு போன்ற மலையோர பகுதிகளில் நேற்று பிற்பகல் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் கடும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மத ரீதியான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அரசியல் சாசனத்தை சீர்குலைக்க பாஜக சதி செய்வதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பதிலடி தந்துள்ளார். ஆபாச வீடியோக்கள் விவகாரத்தில் ரேவண்ணாவை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்வது குறித்து இன்று முடிவெடுக்கப்பட உள்ளதாக மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் எடிட் செய்யப்பட்ட வீடியோவை பகிர்ந்ததாக டெல்லி போலீசார் அனுப்பிய சம்மனை கண்டு அஞ்சப் போவதில்லை என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பதிலடி கொடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.